Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்கள் லைஃப்ல இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது கருப்பசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல 1990 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த சம்பவத்தை பத்தி அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல ரொம்பவே கொடூரமா இருந்த ஒரு சம்பவம். ஒரு ஊரே அவங்களை எதிர்த்து இருக்கு, அதாவது நம்மளுடைய கருப்பசாமியை எதிர்த்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. வாங்க என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1990 காலகட்டங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டுகள் இல்லாத காலகட்டங்கள். அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி இவங்களுக்கு ஒரு சின்ன கிராமம், நாமக்கல்லா இருந்தாலும் ஒரு சின்ன கிராமத்தில் இவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க அந்த காலகட்ட சூழ்நிலையில கூடி போனா இவங்களுடைய ஊருக்குள்ளாடி ஒரு 300 வீடுகள் இருக்குங்க. அவங்களை சுற்றி விவசாய நிலங்கள் இருந்துட்டு இருக்குது. அதனால விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கருப்பசாமியுடைய அப்பா அம்மா. அதன் பிறகு கருப்பசாமிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அதே மாதிரி 2 தங்கைகளும் இருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பமா இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கருப்பசாமி கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் 1990. அந்த 12-13 வயசு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க விளையாடுறது, அதாவது நம்ம கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதாவது கிராமப்புறங்களில் வந்து நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு விளையாட்டுன்னு சொல்ல போனால் இந்த சைக்கிள் டயரை வந்து ஓட்டிக்கிட்டே திரிவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்பு குச்சியை வந்து கையில் வச்சுருப்பாங்க, சைக்கிள் டயரை ஓட்டுவாங்க. அப்படிப்பட்ட விளையாட்டுகள்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்குது. ஒரு சின்ன கடைக்கு போகணும் அப்படின்னா இப்போ பைக்கு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த டயரை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கம்பு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே ஓடி போவாங்க. இப்படி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில் இவர், அதாவது பெரிய அளவில் படிப்பெல்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கு போனது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு டைம் தான் அந்த 1990 காலகட்டத்தில். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பசாமி அவருடைய சக நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க இருப்பாங்களாம். இவங்க ஊர்ல, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளெயின் ஆட்டு கிரவுண்டுகள் நிறைய இருக்குங்க. அந்த கிரவுண்ட்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டயரை வந்து ஒரு போட்டிக்காக ஓட்டுவாங்க. அதாவது இந்த சைக்கிள் டயரை வந்து கம்பு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாங்க. ஆனால் இவங்க ஊரில் ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சை சேர்ந்த கல்லறை தோட்டம் ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் 100 மீட்டர் அகலம் 100 மீட்டர் நீளம் சொல்லிக்கிட்டு அந்த கல்லறை தோட்டம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது மாதிரியான இந்த காம்பவுண்டுகள் எல்லாம் கெட்டாத ஒரு காலகட்டம். அந்த டைமில் வந்து பிளைனாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கும். அந்த மாதிரியான கல்லறை தோட்டங்கள் இருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டயர் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த கிரவுண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தூரத்தில் தான் அந்த கல்லறை தோட்டம் இருக்குது. இவங்களுக்கு எந்த பாதிப்பும் அது இது வரைக்கும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் சாயங்காலம் நம்மளுடைய கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டயர் ஓட்டக்கூடிய அந்த போட்டியில வந்து அவருடைய சக நண்பர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டயரை ஓட்டுறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒரு டயர் வச்சிருக்கிறாங்க. சரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 5:30 மணி டைம் இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த டயரை வந்து ஓட்டுறதுக்கு இவங்க வேகமாக ஓட்டவும் ஆரம்பிக்கிறாங்க.
இதுல நம்மளுடைய கருப்பசாமி ரொம்பவே வேகமா ஓடக்கூடியவருங்க. அதனால அவருடைய டயர் தான் முன்னாடி ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த விளையாட்டுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. யாருடைய டயராவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த விளையாட்டுல இருந்து அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, நன்றாக வேகமாட்டு ஓட்டுறாங்க அந்த டயர்களை. அப்படி ஓட்டும் போது கருப்பசாமியுடைய டயர் தாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பசாமி ஒரு ட்ரிப் திரும்பி பார்க்கும்போது ஒரு 5 பேர் வந்துட்டு இருக்காங்க, மிச்சம் 5 பேர் அவுட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. கொஞ்சம் கூட தூரம் போயிட்டே இருக்கிறாங்க, அந்த பசங்களும் விரட்டி வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்கும்போது 2 பசங்க தான் வந்துட்டு இருக்காங்க, மிச்சம் உள்ளவங்க அவுட் ஆயிருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய கருப்பசாமி திரும்பி பார்க்கும்போது அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் டயரை ரிட்டன் எடுத்துட்டு போறாரு. அதாவது ரொம்ப தூரம் வந்துட்டாங்க போல இருக்குது, ரிட்டன் எடுத்துட்டு போறாரு. அதையும் பாக்குறாரு. அப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல கருப்பசாமி என்ன பண்றாரு, இந்த ஓட்டிட்டு வந்தார் இல்லையா டயரு, அதை அப்படியே விட்டுறாருங்க. அது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குது. திரும்பி பார்த்த கேப்ல அந்த லாஸ்டா வந்த பையன் அந்த டயரை எடுத்துக்கிட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறான். இவருடைய டயர் வந்து அந்த வேகத்தை தாண்டி போயிட்டே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இவர் நின்று திரும்பி பார்த்த கேப்ல இவருடைய டயர் வந்து இவர் ஓட்டிட்டு வந்தார் இல்லையா வேகம், அந்த வேகத்துல போயிட்டே இருக்குது. ஐயோ நம்ம டயர் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டயருக்கு பின்னால ஓடுறாரு. அந்த பையனும், அதாவது கடைசியா வந்த பையனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் அந்த டயர் வந்த இடத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த டயர் போயிட்டே இருக்குது. எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த ஓப்பனா இருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்தை நோக்கி தாங்க அந்த டயர் அப்படி துள்ளி குதிச்சு போகுதுங்க. ஐயோ என்னுடைய டயர் வந்து கல்லறை தோட்டத்துக்குள்ள போயிடுச்சு, சீக்கிரம் எடுக்கணுமே அப்படி சொல்லும் போது மணி வந்து இந்த கருக்கல் சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருட்டு விழக்கூடிய கருக்கல் சமயம் தாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயர் வந்து அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள போகுது. அந்த டைம்ல இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க கல்லறைகள் கிடையாதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, மண்ணால தான் மூடி வச்சிருப்பாங்க, நிறைய இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு 100 மீட்டர் அகலம் 100 மீட்டர் நீளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு 3/4 தூரம் அந்த டயர் அப்படியே ஓடி போகுதுங்க. ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறைக்கு மேல போய் அப்படியே ரவுண்டாட்டு அப்படியே விழுந்துருதுங்க. விழுந்த பிறகு இவரும் பின்னால ஓடி போறாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய டயர் அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அவர் வேகமா ஓடி போறாரு. அப்படி கருப்பசாமி போய் அந்த டயரை வந்து கையில எடுக்கிறாரு. எடுத்த அடுத்த செகண்டுங்க அவருடைய மூஞ்சில வந்து ஏதோ ஒரு மின்னல் வந்து அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு ஏற்படுது. அந்த இடத்துல அப்படியே தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுறாரு கருப்பசாமி. அப்படி கருப்பசாமி கீழே விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல, அதாவது இந்த பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நம்மளுடைய கருப்பசாமி வீட்டில் பையனை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அண்ணன், அதாவது கருப்பசாமிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பசங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கேட்குறாரு, டே என்னுடைய தம்பி எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து டயர் ஓட்டிட்டு இருந்தோம், அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விதம் எப்படி இருந்தது அப்படின்னா, முதல்ல கருப்பசாமி வீட்டுக்கு போயிட்டாரு, நாங்கள் அதுக்கு பிறகுதான் வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த பசங்க பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம எதுக்கும் ஊருக்குள்ள ஏதாவது வீட்டில் இருக்கானா, அங்கே இருக்கானா, இங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் தான் இருக்குது. அதுலேயும் இவங்களுக்கு குறிப்பிட்ட தெரிஞ்ச வீடுகள் வந்து குறைவாக தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் போய் செக் பண்றாங்க. எங்கேயுமே கருப்பசாமி இல்லை. கருப்பசாமி எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிறது இப்ப யாருக்குமே தெரியல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஊருக்குள்ளாடி கருப்பசாமி, ஐயனாரு, அதன் பிறகு பத்ரகாளி அம்மன், முத்தாரம்மன் சொல்லிக்கிட்டு ஒரு ஊர் கோயில் இருக்குங்க. அந்த ஊர் கோயில்ல வந்து அந்த நேரம், அதாவது அந்த சாயந்தர வேலையில தான் அந்த பூஜை எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி அங்க பூஜை கொடுக்கும்போது இவங்க அங்க போய் மண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்பா என் பிள்ளைய காணல, எங்கய்யா போனா அப்படின்னு சொல்லி காட்டித்தாப்பா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பசாமியுடைய அப்பாவும் அம்மாவும். அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய உபதெய்வங்கள்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்காக ஆடக்கூடிய ஒரு நபர் வந்து அங்க அந்த கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. அவருடைய உடம்புல திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு உபதெய்வம் தாங்க அவருடைய உடம்புல வருது. வந்த உடனே என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி அந்த கல்லறை தோட்டத்துல விழுந்து கிடக்குறான், அவனை போய் கூட்டிட்டு வாங்க, ஆனா 4 ஆம்பளை மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க குடும்பத்துல இருந்து யாரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பசாமியுடைய அப்பா, அதன் பிறகு அவருடைய சித்தப்பா, அதன் பிறகு மாமாவுடைய ஃப்ரெண்டுங்க, இவங்க 4 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிக்கக்கூடிய அந்த 4வது நபரான மாமாவுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எலுமிச்சங்கனியை அங்க அந்த சாமி வந்து ஆடுறாரு இல்லையா, அவர் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த கனியை கையில வச்சுக்கப்பா, நீங்க போய் அந்த பையன் இங்க தூக்கிட்டு வந்துருங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் தீப்பந்தம் மற்றும் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் டார்ச் லைட் இருந்திருக்குது. இவங்க
4 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க, கல்லறை தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது, அதாவது கல்லறை தோட்டத்துல நம்மளுடைய கருப்பசாமி கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரை வந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல வந்து இவங்க பாத்துடுறாங்க. பையன் என்ன கிடக்குறான்டா அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலுமிச்சங்கனியை கையில வச்சிருந்தார் இல்லையா, அதாவது 4வது ஒரு நபர், அதாவது மாமாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவர் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த எலுமிச்சங்கனியை கையில வச்சிருக்கிறவருடைய கண்ணுக்கு மட்டும் நம்மளுடைய கருப்பசாமியை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கரும் உருவங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தெள்ள தெளிவா தெரியுதுங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க 3 பேரும் போனவங்க அப்படி நின்றுறாங்க. இவர் சொன்ன உடனே உடனே கேட்கிறாரு, அங்க ஏதாவது இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இவங்க 3 பேருடைய கண்களுக்கும் அங்க எதுவுமே தெரியல. ஆனா இவருடைய கண்ணுக்கு தெரியுது, அங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆன்மாக்கள் இருக்குது. நான் இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது, என் கையை பிடிங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு, அவருடைய அந்த எலுமிச்சங்கனி வச்சிருக்கக்கூடிய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க கருன்னு 7-8 உருவங்கள் நம்மளுடைய கருப்பசாமி கீழே விழுந்து கிடக்குறாரு, அவரை சுத்தி உட்கார்ந்து இருக்குதுங்க. இதை பார்த்துடுறாங்க. பார்த்த பிறகு இவங்க கைகாலெல்லாம் நடுங்குது. என்ன பண்றது, இப்போ என் பிள்ளையோட உயிருக்கு எதாவது ஆபத்தாயிடுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த சாமி இந்த எலுமிச்சங்கனியை நம்மகிட்ட தந்திருக்கிறாரு, இதை நம்ம தூக்கி வீசுவோம், அது அங்கிருந்து கண்டிப்பா ஓடிடும், அதன் பிறகு பிள்ளையை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த 4வதான அந்த நபர் வந்து அந்த எலுமிச்சங்கனி, அந்த தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு தூக்கி வீசவும் செய்யறாருங்க. அப்படி வீசின அந்த எலுமிச்சங்கனி கரெக்டா கருப்பசாமி விழுந்து கிடக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல போய் அப்படியே நிக்குதுங்க. நின்ன உடனே அந்த இடத்துல இருந்த அந்த அந்த உருவங்கள்லாம் காணாமல் போயிருது. இவங்க கண்ணுக்கு தான் தெரியாம போச்சுதா இல்ல அது அங்கிருந்து ஓடி போச்சுதா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் காணாம போயிருதுங்க. சரி வாங்க இப்போ போய் குழந்தைய தூக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கருப்பசாமி அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து தண்ணீர் தெளிச்சு அவரை வந்து இது பண்றாங்க. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி டயர் எடுக்க போனேன், திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி அடிச்சது என் கண்ணுல, அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன தூக்கிட்டு வந்துருக்கீங்களா, இங்க வந்தா நான் கண்ணு முழிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கருப்பசாமி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அன்னைக்கு அவருக்கு அந்த கோயிலிருந்து கொண்டு வரப்பட்ட திருநீர்லாம் போடப்பட்டு அன்னைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கே தூங்க வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 3 நாட்கள் பயங்கரமான காய்ச்சல்ல மாட்டிக்கிடுறாரு நம்மளுடைய கருப்பசாமி. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படிலாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து இவர் எங்கேயுமே போகல, ஸ்கூலுக்கு போறதே கிடையாதான், எப்பமா ஒருக்கா போறது, சாப்பாட்டுக்கு வேண்டி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போவாராம். மற்ற மாதிரி பெரிய அளவில் அவர் படிக்கலாம் செய்யுங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய கருப்பசாமி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய நண்பர்கள் இந்த டயர் ஓட்டக்கூடிய போட்டியெல்லாம் அங்கே வைக்கிறாங்க, அதாவது விளையாடுறாங்க. அப்படி அந்த விளையாட்டை பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் கையில் டயர் இல்லைங்க. என்னடா இது, நமக்கு டயர் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த கல்லறை தோட்டத்தில் தான் விழுந்து கிடக்குதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட வந்து கேட்குறாருங்க. அம்மா எனக்கு டயர் வேணும், டயர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க அம்மா, இப்போ காசு ஒன்றும் இல்லைடா என்கிட்ட டயர் வாங்குறதுக்கு, ஏதாவது அந்த சைக்கிள் கடையில் போய் பழைய டயர் இருந்தால் வாங்கிக்கப்பா, நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவர் சைக்கிள் கடைக்கு போகும்போது அங்கே ஒரு டயர் கூட இல்லைங்க. ஏன்னா இந்த பசங்க ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அந்த சைக்கிள் கடையில், பழைய டயர் வந்தோன்னா எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுருப்பாங்க. அதனால ஒவ்வொரு டயரும் வரும்போது அவர் இந்த பசங்க வரும்போது கையில் கொடுத்து விட்டுறாரு. ஆனால் இப்போ அந்த கடையில் டயரே இல்லைங்க. இவருக்கு பயங்கரமாக அழுகே வந்துடுது. நம்மளுடைய கருப்பசாமிக்கு வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றாரு. அழுதுகிட்டே வந்து அம்மாட்ட எனக்கு இப்போ டயர் உடனே வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு ஓட்டிட்டு போன அந்த டயர் எங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அன்னைக்கு கல்லறை தோட்டத்தில் அது விழுந்துருச்சு, அப்போ அதை தாண்டா எடுக்கணும், ஆனால் நீ அங்கெல்லாம் போகாத, ஏற்கனவே உனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, இனிமேல் அங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலைப்பி விட்டுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆகுது. மறுநாள் இதே மாதிரி இந்த டயரை வச்சு விளையாடுறதுக்காக இவங்க ரெடி ஆகுறாரு. ஆனால் இப்போவும் அவர் கையில் டயர் இல்லை. சைக்கிள் கடையில் போய் கேட்டு பார்க்குறாரு, அங்கேயும் டயர் இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு எப்படியாவது அந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் அந்த டயரை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துடணும், நம்மளுடைய வண்டி அது அப்படிங்கிறது மாதிரி அவர் நினைக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த பசங்க கூட அவர் போய் கேட்கிறாரு, டேய் என் கூட யாராவது 2 பேர் வாங்கடா, என்னுடைய டயர் இந்த மாதிரி அங்கே கிடக்குது, அதை எடுக்கணும் வாங்கடான்னு கூப்பிட்டா எந்த பசங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு நடந்த இந்த சம்பவம் தான் அந்த பசங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதனால அந்த பசங்க யாருமே வர்றதுக்கு தயாராகவே இல்லைங்க. தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு பார்க்குறாரு, சித்தப்பாட்ட சொல்லி பார்க்குறாரு, மாமாட்ட சொல்லி பார்க்குறாரு, யாருமே இதை கண்டுக்கிடவே இல்லை. சைக்கிள் கடையில் போய் ஒரு டயர் வாங்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய கருப்பசாமிக்கு அந்த டயரை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருதுங்க. அதனால நம்மளுடைய கருப்பசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து டயரை ஓட்டுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கல்லறை தோட்டத்துக்கும் அந்த இவங்க போகக்கூடிய தூரம், அதாவது ஒரு 600 மீட்டர் தூரம் இருக்கும். இந்த பசங்க வந்து ஒரு 400-450 மீட்டர் தூரம் ஓடி வருவாங்க அந்த டயரை கொண்டுக்கிட்டு. அதுக்கு பிறகு எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம கூட ஓடி போயிட்டு அதன் பிறகு நம்ம தனியாக போய் அந்த டயரை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனசெட்டுக்கு வர்றாரு. வந்த நம்மளுடைய கருப்பசாமி
அதே மாதிரி பண்ணவும் செய்கிறாருங்க. ஆனால் இந்த பசங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த கிரிக்கெட் முடிச்சுக்கிட்டு தான் இந்த டயர் விளையாட்டை தொடங்குவாங்க. அந்த கருக்கல் நேரத்தில் அந்த விளையாட்டை இவங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் நடக்குது. அவங்க அந்த விளையாட்டை தொடங்குறாங்க. நம்மளுடைய கருப்பசாமி இவங்க கூடவே ஓடுறாரு. அதுவும் இல்லாமல் இவங்களை விட்டு ஒரு 25 மீட்டர் முன்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அதே மாதிரி ஓடுறாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயர் ஓட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதாவது நம்மளுடைய கருப்பசாமி ஓடி ஒரு 500 மீட்டர் தூரம் வந்து அவர் போயிடுறாரு. இவங்களும் அதுவரை போயிட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் திரும்பிடுறானுங்க. ஆனால் நம்மளுடைய கருப்பசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே குதிக்கிறாருங்க. அதாவது காம்பவுண்ட் ஒன்றும் இருக்காது, ஃபுல்லாக பிளைனாக தான் இருக்கும். உள்ளே சாடி போகிறாருங்க. அதாவது குதிச்சு போகிறாரு. குதிச்சு போய் கரெக்டாக பார்க்கும்போது அன்னைக்கு அந்த டயர் எங்கே இருந்துச்சோ அதே கல்லறைக்கு மேலே அப்படி தாங்க இருக்குது. அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த குச்சி வரைக்கும் அங்கே தாங்க இருக்குது. இதை பார்த்தோன்னே எப்பா என் டயர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டயரை போய் எடுக்கிறாருங்க. எடுத்த அடுத்த செகண்ட் மறுபடியும் அவருக்கு அந்த தலையில் வந்து மின்னல் தாக்குனது மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லிடுறாங்க எங்கே அப்படின்னா நம்மளுடைய கருப்பசாமியுடைய அப்பா கிட்ட. இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து அந்த கல்லறை தோட்டத்துக்கு மறுபடியும் போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா, சித்தப்பா, மாமா இவங்க எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா அந்த கல்லறை தோட்டத்தை பார்த்து வேக வேகமாக ஓடி வர்றாங்க. இங்கே வரும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 6:45 அவ்வளோதான் டைம் இருக்கும். ஒரு 6:45 இருக்கும். இருட்டாகலை, அதாவது லைட்டாக வெளிச்சம் இருக்கக்கூடிய டைம் தான். கரெக்டாக வந்து பார்க்கும்போது அன்னைக்கு எப்படி விழுந்து கிடந்தாரோ அதே இடத்துல இப்போ விழுந்து கிடக்கிறாரு. அவர் அங்கேருந்து வேக வேகமாக தூக்குறாங்க. தூக்கும்போது அவருக்கு முழிப்பு வந்துடுதுங்க. அதாவது சுய நினைவுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோபம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்ன குச்சி கம்பை ஒடிச்சு இவரை பயங்கரமாக சாத்துன்னு சாத்துறாருங்க. இனிமேல் வருவியான்னு கேட்டு அடி கொடுக்குறாரு. கொடுத்து வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாருங்க. ஆனால் இவ்வளவு அடி வாங்கின பிறகும் அந்த இடத்துல கருப்பசாமி ஒரு துளி அளவு கூட கண்ணீர் சிந்தவோ கதறவோ எதுவுமே செய்யலைங்க. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாமே முடியுதுங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகு நம்மளுடைய கருப்பசாமி இருக்கிறார் இல்லையா, வெளியில் வருவார். பசங்க கூடலாம் வந்து பேசுவார். அந்த கூட்டத்தில் இந்த பசங்க சும்மா ஒரு வாய் தகராறு சண்டை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள பார்த்து வந்தாலும் முறைப்பார். அவர் முறைச்சிட்டார் அப்படின்னா அந்த ஏத்தாப்பில் நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனே காக்கா வலிப்பு மாதிரி வந்துடும். வந்து அவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 நாளையில் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பசங்க இந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த கடையில் போய் ஏதாவது ஒரு சாதனம் கேட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு அந்த காக்கா வலிப்பு மாதிரி வந்துடும். அவரும் கீழே விழுந்துருவாருங்க. இப்படி அந்த ஊருக்குள்ள நம்மளுடைய கருப்பசாமியுடைய பேர் வந்து ஊர் ஃபுல்லாக பரவுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமி அப்படிங்கிற அந்த பையனை வந்து யாரும் முறைக்கவோ யாராவது கெட்ட வார்த்தை பேசவோ யாராவது திட்டவோ ஏதாவது சொல்லவோ கோவப்பட்டாலே போதுங்க. அவர் நின்று முறைச்சி பார்த்துட்டாருன்னா அந்த ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எந்த வீட்டில் உள்ள பொம்பளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவரை வந்து திட்டவோ வாங்கவோ செய்து அவர் முறைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளாடி அன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குங்க. இதெல்லாம் அந்த ஊருக்குள்ளாடி ஒரு பெரிய பிரச்சனையாகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் வந்து இது நடக்குதுங்க. இந்த 6 மாத காலத்தில் நம்மளுடைய கருப்பசாமியுடைய வீட்டில் வந்து 4 பசு வளர்த்துருக்குறாங்க. 2 கண்ணுக்குட்டி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் 8-10 ஆடுகளுக்கு மேலே வளர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி கோழி வளர்த்துருக்குறாங்க. 2 நாய் வளர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் வரிசையாக செத்து போக ஆரம்பிச்சிருக்குங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையும் அவர் எதுவுமே சீண்டலை. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய கருப்பசாமியால் தான் எனக்கு வீட்டில் பிரச்சனை, கருப்பசாமி தான் பார்த்துட்டு போனான், அதன் பிறகு தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பசாமியை பஞ்சாயத்திலே கூட்டிடுறாங்க. அதாவது பஞ்சாயத்து கூட சொல்லி அந்த இடத்துல கருப்பசாமியை வச்சு தாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி கல்லூரி மாங்கா மாதிரி அவர் பாட்டு நின்றுட்டே இருக்கிறாரு. டே நீ என்னடா பண்ணுற ஏதாவது மாந்திரிகம் உனக்கு தெரியுமா அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடிய லெவலுக்கு போகுது. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியலைங்க. ஆனால் அவர் வந்து சாதாரணமாக கருப்பசாமி மாதிரி கிடையாது. அவர் வேறொரு ஆளாக இருக்கிறார் அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. கடைசியாக அந்த ஊரில் இருந்து அந்த பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பையனை இனிமேல் நீ ஊருக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடாது, வேற ஏதாவது ஊர்ல, அதாவது ஹாஸ்டல்ல எங்கேயா தங்க வச்சு வளர்த்துக்க, இங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு உயிரோட இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டெய்லி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கருப்பசாமியுடைய அப்பா கிட்ட எல்லாருமே சாடி மோதுறாங்க. ஆனா அந்த இடத்துல கருப்பசாமியுடைய அப்பாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அவர் சொல்றாரு, இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, நம்ம இனி ஏதாவது அந்த கோவிலில் வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கோயிலுக்குள்ள அந்த பையனை கூட்டிகிட்டே வராத, கோயிலில் அதாவது இவர் கோயிலுக்கு போனார் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய அந்த விளக்கெல்லாம் டக் டக்குன்னு அணைஞ்சு போயிருப்பாங்க. அவ்வளவு தூரம் இவனுக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கா, அதுவும் சாதாரணமாக தானே இருக்கிறான். இது ஒரு பேயோ ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா இவன் ஆடி இருக்கணும், அதாவது ஒரு ஆட்டம் வரணும், அப்படி இல்லைன்னா இவனுடைய உடம்பு வந்து கெட்டு போகணும். ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவன் நீட்டாக தானே இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த ஊர் பஞ்சாயத்தில் பேசப்படுதுங்க. சரி, இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளாடி அவனை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துலையும் பேசி முடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம கோடாங்கிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நள்ளிரவு நேரங்களில் வர்றது வழக்கங்க. ஆனால் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பிறகு இப்போ தான் உள்ளே வர்றாங்க இந்த சாம கோடாங்கிகள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட், இந்த பஞ்சாயத்து நடந்த அன்னைக்கு நைட்டு வந்து அந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாமே செத்து போயிடுச்சு, நாய் முதல் கொண்டு எல்லாமே இறந்து போயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடியது 4 பசங்க, இவரோட சேர்த்து 4 பசங்க, அம்மா அப்பான்னு சொல்லி இவங்க மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவும் தூக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கருப்பசாமி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் இவங்க யாருக்கும் நள்ளிரவு நேரத்தில் தூக்கமே வர்றது கிடையாது. அதாவது அவங்களுடைய மூத்த பையனுக்கும் அப்படிதான், 2 பொண்ணுங்களுக்கும் அப்படிதான், தூக்கமே வர்றது கிடையாது, பகலில் தூங்குவாங்க. இதனால வீடு வந்து பஞ்சத்திலே அடிபடுது, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த நேரம் கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1 மணி இருக்குங்க. இவங்க அப்பா அம்மாவும் தூங்காமல் அப்படி முடிச்சிருக்கும் போது தாங்க இந்த சாம கோடாங்கி அந்த விளையாட்டு வர்றாரு. அப்படி வரும்போது அவர் இந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டே விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான தீய சக்தி ஒன்று வந்திருக்குது, அந்த தீய சக்தியை நீங்க இங்கிறது விரட்டலை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து இனி ஒவ்வொரு உயிரா அழிக்கப்படும் அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு ஆர்வட மட்டும் சொல்றாருங்க. இதை இவங்க ஜன்னல் விளையாட்டு, அதாவது அந்த காதை வந்து வெளியே கேட்குற மாதிரி வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவா அவங்க மைண்ட்ல ஏற்றிக்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க, ஒரு 8:30 மணி இருக்கும். இந்த சாம கோடாங்கி அந்த வழியா வர்றாரு. அரிசியெல்லாம் வாங்க வருவாங்க இல்லையா, அதே மாதிரி வர்றாருங்க. அப்படி வந்த அந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க வீட்டுல இருந்து ஒரு 25 மீட்டர் தள்ளி தாங்க நிக்கிறாரு. அது இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இந்த ஆலோசனை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆலோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. நின்னவரை இவங்க பார்த்துடுறாங்க. ஐயா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டா உள்ளே வரமாட்டேங்கிறாரு, நான் வெளியே நிற்கிறேன்ப்பா, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவையும் வெளியே கூப்பிடுறாரு. வெளியே கூப்பிட்டு நடந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட உன் வீட்டுக்குள்ளாடி ஒரு 13-14 மதிக்க மிக்க ஒரு சின்ன பையனுடைய ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அது ஒரு கன்னி ஆன்மா, அதுக்கு நிறைய பவர் இருக்குது, அதனுடைய சக்தியினால் அது என்ன வேணாலும் பண்ணும். அது உன் மகனை வந்து இப்படி பிடிச்சி வச்சிருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, எந்த கோவிலுக்கு போனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில பரிகார பூஜைகள் இருக்குது, அதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் அவன் அந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாம கோடாங்கி சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பௌர்ணமி, 2 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது. இந்த பௌர்ணமி நாள்ல வந்து இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணி முடிக்கணும். அப்படி முடிச்சா மட்டும்தான் இந்த பையனையும் காப்பாற்ற முடியும், உங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கரெக்டா சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு கல்லறை தோட்டத்துக்கு இந்த பையன் ஒரு தடவை போனால் இந்த டயர் ஓட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதை அப்படியே சொல்கிறாருங்க. அது அந்த டைமில் அந்த சாமி அங்கே வந்து இவரை காப்பாற்றிட்டு வந்ததுனால அது எதுவும் பண்ணலை. ஆனால் 2வது ட்ரிப் இவன் அந்த இடத்துக்கு போனதுனால அது இவனுடைய உடம்புக்குள்ளே வந்துருச்சு. அந்த உடம்பை வந்து அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உங்கள் வீட்டில் வந்து நிறைய மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, மரணமா அப்படின்னு சொல்லி, மாமா கிட்டத்தட்ட 4 மாடு, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 6 மாடுகள் இறந்து போயிருக்குது, அதுக்கப்புறம் 10 ஆடுகள் இறந்து போயிருக்குது, நிறைய கோழிகள் செத்து போயிருக்குது, நாய்கள் 2 இறந்து போயிருக்குது. அதன் பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை தான் டார்கெட் பண்ணும், அதுக்கு பிறகுதான் அவனையும் அது கொல்லும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றாருங்க. சரி, இது எதனால வந்திருக்குது, ஏன் வந்திருக்குது, எதுக்காக எங்களை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு கருப்பசாமியுடைய அப்பா. உடனே அந்த சாம கோடாங்கி விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பையன், அதாவது இப்போ அவரை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஆன்மா, அதுக்கு முன்னால அந்த இறந்து போன அந்த ஆன்மாவை இன்னொரு ஆன்மா பிடிச்சிருக்குங்க. அந்த ஆன்மா தான் இந்த
காக்கா வலிப்புல இறந்து போன ஒரு ஆன்மா, அதுவும் ஒரு 10-13 வயசான ஒரு பெண்ணுடைய ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட இருந்து தான் இந்த ஆன்மா இறக்க, இந்த ஆன்மாக்கு அந்த சக்தி கிடைக்க, அதாவது 2 ஆன்மாக்களும் சேர்ந்து பயங்கர சக்தியா இருக்குது. கன்னி சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சக்தியோட இருக்குது. அதுவும் அந்த கிறிஸ்டியன் கல்லறை தோட்டத்துக்குள்ளாடி புதைக்கப்பட்ட 2 சின்ன பிள்ளைகளுடைய ஆன்மாக்கள் தான். அதுக்கு கன்னித்தன்மையோட இருக்கிறதுனால அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால தான் உன்னுடைய மகனை அடுத்ததாட்டு பிடிச்சிருக்குது, தன்னுடைய பவரை வளர்த்துக்கிடுறதுக்காக. அதுக்காக தான் இந்த உயிர் பலியெல்லாம் எடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எங்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் நடுங்குது. சரி, இனி 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளாடி நம்மளுடைய கருப்பசாமியை அதே கல்லறை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் தான் இந்த பரிகார பூஜைகள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த சாம கூடாங்கி சொல்றாருங்க. அதுக்கு நான் மட்டும் பத்தாது, என் கூட கிட்டத்தட்ட 10 பேர் வேணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. நான் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர்றேன், ஆனா இவ்வளவு ரூபா செலவாகும், நீ அதை வந்து ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுறாருங்க. அந்த லிஸ்ட் வந்து யார் எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பசாமியுடைய தங்கச்சி தான் அந்த லிஸ்ட் எழுதுறாங்க. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த பொண்ணு எழுதிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 10 கோழிகள், ஒரு 2 ஆடு, அதன் பிறகு அதுக்கான தேவையான சமையல் சாதனத்துல இருந்து ஏகப்பட்ட சாதனங்கள் அவர் எழுதுறாரு. அதை எழுதி இதை வாங்கி வச்சிருங்க, நாளைக்கு சாயந்தரம் நான் இந்த இடத்துக்கு வருவேன், அதுக்கு முன்னால ஒரு வேலை பண்ணுங்க, நாயை கட்டக்கூடிய சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த சங்கிலியை வாங்கிட்டு வந்து கருப்பசாமி கோயிலில் கொண்டு போய் அந்த சங்கிலியை பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய கருப்பசாமியுடைய உடம்புல ஃபுல்லா சுத்தி கட்டி விட்டுருங்க. அதன் பிறகு கருப்பசாமியால எதுவும் பண்ண முடியாது, அவன் இந்த வீட்டுக்குள்ள அடங்கி அமுங்கி இருப்பான், அதன் பிறகு நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பெரியவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த சாமியார் சொன்னது மாதிரியே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஆடு கோழி எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நைட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட சாயந்தரம் வேலை ஒரு 8 மணிக்கு 10 பேர் வர்றாங்க. அதாவது அவரோட சேர்த்து 10 பேர் வர்றாங்க. இங்கேயும் ஒரு 4-5 பேரை நிக்க சொல்லி இருக்கிறாரு. அதாவது கருப்பசாமியுடைய அப்பா, சித்தப்பா, மாமாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க கூட 2 ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு 6 பேர் இவங்க இருக்கிறாங்க. அதுவும் கூட நம்மளுடைய கருப்பசாமியை கூட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டு பக்கத்துக்கும் போறாங்க. அதாவது அந்த இடுகாடு, சுடுகாடு இல்லை அது இடுகாடு, அந்த இடுகாட்டு பக்கம் போய் இடுகாட்டுக்குள்ள போகாம அதுல இருந்து ஒரு 50 மீட்டர், அதாவது இங்க டயர் ஓட்டிட்டு வருவாங்க இல்லையா, அது பிளைனா கிரவுண்டு மாதிரி தாங்க இருக்கும். அப்படி அந்த கிரவுண்டை சுத்தி ஒரு 10-20 தீப்பந்தங்களை வந்து அப்படியே சுத்தி வைக்கிறாங்க. சென்டர்ல ஒரு பெரிய குழியை தோன்றாங்க. அந்த குழியில வந்து ஒரு பெரிய யாக குண்ட மாதிரி ஒரு ஆளி வளர்க்குறாங்க. அதாவது கற்பூரம்லாம் போட்டு நெருப்பெல்லாம் மூட்டி பயங்கரமா வளர்க்குறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கருப்பசாமியுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ரவுண்டு போடுறாங்க. அந்த 6 பேர் வந்திருக்கிறாங்க, கருப்பசாமியோட சேர்த்து 7 பேருக்கு. அந்த ரவுண்டை விட்டு எக்காரத்தை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதுக்குள்ள உட்கார வச்சு கருப்பசாமி அதுக்குள்ளதான் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த சங்கிலி கட்டோட தாங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் போயிட்டே இருக்குது. அந்த யாக குண்டத்தை பயங்கரமா வளர்த்துக்கிட்டு அதுல வந்து பல மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 8-10 பேரும் அப்படி பயங்கரமா உச்சரிக்க அந்த இடம் வந்து, அதாவது அந்த இடுகாடு இருக்கு பாத்தீங்களா, இடுகாட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தங்கள்லாம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதாங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடியவங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்கிறது மாதிரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பசாமி ஒரு டயர் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, இந்த டயர் குச்சி கம்பு. இந்த டயர் வந்து இவங்க நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க இல்லையா, சுத்தி பந்தம் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால வெளிச்சம் பயங்கரமா இருக்குது. இந்த ஆளி வளர்த்த அந்த வெளிச்சம் நல்ல வெளிச்சமா தெரியுதுங்க. இந்த வெளிச்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு வரைக்கும் அங்க என்ன இருக்குது அப்படிங்கறத தெளிவா காட்டக்கூடிய அளவில் அந்த வெளிச்சம் இருக்குதுங்க. அப்படி அந்த வெளிச்சத்துல அந்த டயர் தன்னைத்தானே வருதுங்க. இதை பார்த்ததும் எங்க கைகாலம் நட்டுக்குது. யாரு, கருப்பசாமியுடைய குடும்பத்துக்கு. அவங்க பாக்குறாங்க அந்த டயர் அப்படி வந்துகிட்டே இருக்கு, மெதுவா வருது, ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை, மெதுவா யாரோ அப்படியே பையன் அந்த கம்பு வச்சு இப்படி அடிச்சு ஓட்டினா வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த டயர் மெல்ல வருதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க அதாவது நம்மளுடைய கருப்பசாமியுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே நடுக்கம் கொடுக்குதுங்க. யாரும் அங்க பார்க்காதீங்க, எல்லாரும் இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த மாந்திரிகர், அதாவது அந்த சாம கோடாங்கி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே இந்த ஆளி வளர்த்து விட்டு இருக்கிறாங்க இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு ஓமகுண்ட மாதிரி, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த டயர் மெல்ல வருதுங்க. கரெக்டா அந்த தீப்பந்தங்கள் சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நெருப்பு பந்தத்துக்கிட்ட வந்து அப்படியே நிக்குது. அந்த டயரும் அந்த கம்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்குது, டயருக்கு மேலே அப்படியே வச்சு அப்படியே நிற்கிது. இவங்க யாரும் திரும்பி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே இவங்களுக்கு யாருமே திரும்பி பார்க்கல.
ஆனா இவங்க மந்திரம் சொல்ல சொல்ல அந்த டயர் வந்து அப்படியே அந்த நெருப்பு பந்தத்துடைய வெளிப்பக்கத்துல அப்படியே சுத்த ஆரம்பிக்குதுங்க. வெடி அப்படியே பயங்கர வேகமாட்டு வர்றான்னு சுத்துது. அப்படி சுத்த என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அது அந்த வேகத்துல அணைஞ்சு போகுதுங்க. ஒவ்வொன்றா அப்படியே ஆஃப் ஆகுது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய குடும்பத்தினருக்கும் கை காலெல்லாம் நடுங்குது. யாரும் பயப்படாதீங்க, அது என்ன பண்ணாலும் இந்த ஆளிக்குள்ளாடி அது நின்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பயங்கரமா அந்த அந்த டயர் வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம மண் இருக்கு பாத்தீங்களா, தரையில இருக்கக்கூடிய மண்ணை வாரி வீசுதுங்க. அந்த மண்ணெல்லாம் வந்து விடுது, யாரும் ஒன்றும் செய்யாதுங்க, அப்படியே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகள், அதாவது அந்த சாம கூடாங்கி சொல்றாரு. ஆனாலும் அது சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த டயர் அப்படி பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த டயர் நிக்கவே இல்லைங்க. ஆனா இவங்க மந்திரம் ஓதுறத வந்து நிப்பாட்டவே இல்லை. பயங்கரமா இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டம் ஒரு 1/2 மணிக்கு இருக்க பிறகு அந்த டயர் அப்படியே சுத்தி அப்படி டயர்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டயர்டாகி கரெக்டா இந்த ஆளி வளர்த்துருக்காங்க இல்லையா, ஒரு குண்டு மாதிரி ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சு அதுக்கு உள்ளாடி வந்து விழுந்து அப்படியே எரிய ஆரம்பிக்குதுங்க. அந்த கம்பு குச்சி எல்லாம் சேர்ந்து அப்படியே எரியுது. அப்படி எரிஞ்ச உடனே நம்மளுடைய கருப்பசாமி அவ்வளோ நேரம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த மாந்திரிகரான அந்த சாம கூடாங்கி இருக்கிறார் இல்லையா, அவரையே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. வேற யாரையும் அவர் பார்க்கவே இல்லைங்க. அதன் பிறகு இந்த டயர் விழுந்து எரிஞ்ச பிறகு அந்த இடத்துல அவர் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாரு. அதன் பிறகு தாங்க தண்ணீர்லாம் தெளிக்கப்பட்டு நம்மளுடைய கருப்பசாமியுடைய உடம்புல சங்கிலியால் கட்டப்பட்டிருந்து இல்லையா, அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் அவுத்து எடுத்துடுறாங்க. இப்போ தாங்க நம்மளுடைய கருப்பசாமி ஃப்ரீயாக உட்கார்றாரு. அவர்கிட்ட விஷயங்கள் அவங்க அப்பா பையன் கேட்குறாரு, என்னப்பா உனக்கு எதாவது நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டயர் எடுக்க வந்தேன், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த 6 மாதம் எவ்வளோ பிரச்சனை போயிருக்குது, இது எதுவுமே கருப்பசாமிக்கு தெரியாதுங்க. சரிப்பா நீ அப்படி இருந்தோன்னா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையாக அவருடைய மகன் வந்து சொல்கிறாரு, அதாவது கருப்பசாமி சொல்கிறாரு, பா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சரிப்பா உனக்கு சாப்பாடெல்லாம் தரலாம், நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய மடியிலே சாஞ்சி அப்படி படுத்துடுறாருங்க. அதன் பிறகு அங்கே பயங்கரமான பூஜைகள் நடத்தப்படுது. பச்சை அரிசியை வந்து பொங்க வைக்கிறாங்க. ஒரு பெரிய பானையில் பொங்க வச்சு அங்கே 4-5 வாழை இலைகளை போட்டு அதில் அப்படியே அந்த பச்சரிசி ஃபுல்லாக தட்டிடுறாங்க. அதாவது சோறாக்கி தட்டுறாங்க. தட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 கோழி அந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அறுத்து ரத்தத்தை விடுறாங்க. அந்த கோழிகளை வந்து தூக்கி வீசிடுறாங்க 4 பக்கமாட்டு. அப்படி வீசிக்கிட்டு அடுத்தது ஒரு 5 கோழியை வந்து நம்மளுடைய கருப்பசாமி இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலை, அந்த குடும்பம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் சுற்றி அங்கங்கேயா கொண்டு போய் அதை வெட்டி விட சொல்றாரு. அதே மாதிரி வெட்டி அங்கங்கேயா வீசுறாங்க. அந்த கல்லறை தோட்டத்தை சுற்றி வீசிக்கிட்டு 2 ஆடுகள் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஆடுகளை இந்த பச்சரிசி பொங்க வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அதாவது சோறு, அந்த சோத்துக்கு மேலே அந்த கழுத்தை அறுத்து அதனுடைய ரத்தத்தை அதுல எல்லாம் பீச்சு அடிக்கிறாங்க. 2 ஆடையும் அறுத்தது பிறகு இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு, நம்ம இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இதில் இருக்கக்கூடாது, எல்லாரும் இங்கேருந்து அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆடுடைய இறைச்சி இருக்கு இல்லையா, ஆடை வந்து கிழிச்சு இந்த ஆட்டுடைய ஈரல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புடுங்கி அந்த சோத்துக்கு மேலே வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவை உள்ள பொருட்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் தாண்டி வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரு வார்ப்பு மாதிரி, அதாவது இந்த சின்ன வட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வட்டையை கொண்டு வந்து அங்கே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் பச்சரிசி போட்டு சமைக்கிறாங்க. அதை அந்த ஆட்டிறைச்சியை வெட்டி போட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும், அதை வந்த நபர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்குங்க. இந்த சாப்பாடெல்லாம் முடிச்ச பிறகு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கோடாங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய காசுகளை கொடுத்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோடாங்கிகள் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கருப்பசாமியுடைய அப்பா வந்து ஊர் கோயிலில் வந்து வெளியில் அடிப்பம்பு வச்சுருப்பாங்களாம். அந்த அடிப்பம்பில் தான் தண்ணி அடித்து எல்லாரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அவங்க அந்த கோவிலெலாம் வந்து காம்பவுண்டெல்லாம் கிடையாதுங்க, ஓப்பனாக திறந்தா இருக்கும். அதனால கருப்பசாமி கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதன் பிறகு தாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி தாங்க இந்த பிரச்சனை நம்மளுடைய கருப்பசாமியுடைய லைஃப்பில் நடந்திருக்குது. அதன் பிறகு கருப்பசாமிக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. கருப்பசாமியுடைய குடும்பம் இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கருப்பசாமிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையாகி அவருடைய பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு. அவர் இந்த விஷயத்தை வந்து நமக்கு, அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய கருப்பசாமிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த சம்பவத்துக்கு
ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய சேனல், அதாவது நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனல் வந்து மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அங்கே புதுசாக வரக்கூடியவங்க நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க. தயவு செய்து அதை பண்ணுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.